மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மாநிலங்களின் நிதி கட்டமைப்பை, உள்ளாட்சி அமைப்புகளின் சுய சார்புத்தன்மையை, கிராமப்புற மகளிருக்கான வேலை வாய்ப்பை குலைக்கும் வண்ணம் ஒன்றிய அரசு தலைமையில் நிறைவேற்றியுள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்துள்ள புதிய திட்டம் குறித்து இந்த பேரவையில் தங்கள் அனுமதியோடு சில முக்கிய விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டமாக இருந்தாலும், நலிவுற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக இருந்தாலும், அனைத்து திட்டங்களும் இது மாநில அரசினுடைய திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசின் பல முன்னோடி திட்டங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் முதன்மையாக இருப்பதோடு பல்வேறு ஒன்றிய அமைச்சர்களின் பாராட்டுதல்களையும் தொடர்ந்து பெற்று வருகிறது. இருப்பினும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம். எந்த ஒரு ஒன்றிய அரசின் திட்டமானாலும் பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப நிதி விடுவிப்பதை செய்யாமல் உடனடியாக நிதி விடுவிப்பதை வேண்டுமென்றே தவிர்த்து காலதாமதத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2025-26 ஆண்டில் தொழிலாளர் மதிப்பீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1026 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் 1087 கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை 3112 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 516 கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது. இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார்? தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தான். நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓர வஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம். இந்த வஞ்சனையை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவுக்கு தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு வேறறுக்கக்கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று தமிழ் பொருள்படும் BBGR ராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு ஊரக பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலையை உறுதி செய்தும் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 65 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 74 லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பை தந்து பயன்பெற்று வந்தனர். இதில் 85 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் BBG ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையிலேயே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக குரல் எழுப்பியிருக்கிறது. எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது. இந்த புதிய திட்டமானது மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. இது குறித்து நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 18/12/2025 அன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை
உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வேலை வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் அனுமதியோடு இப்பேரவையில் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 படி கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மக்களின் வேலைக்கான தேவைக்கேற்பவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மாநில செயல்திறன் அடிப்படையிலும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பெரும்பான்மையாக பலனடைந்து வந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட முந்தைய ஆண்டுகளின் ஒதுக்கீட்டிற்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தேச மதிப்பீட்டின் அடிப்படையில் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் என உள்ள தற்போதைய புதிய நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பின்பற்றப்பட்ட வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும், மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசை வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நன்றி.